உண்மையாகவே என்டிஏ கூட்டணியில் தாவேக்க இணைய போகிறாங்களா, இல்லை இந்த சிபிஐ விசாரணையை ஒரு செக்காக வச்சு மிரட்டுறாங்களா? இதுக்கு டிவிகே நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க? முதல்வர் வேட்பாளர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேக்கா இணையுது அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யார்? இதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறங்கியாச்சு, ரெண்டுல ஒன்று பார்த்துரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்கு அப்படின்னு சொல்லி தான் டிவிக்கு கட்சி தொடங்கினதுலேருந்தே நம்ம பிரச்சாரத்தை முன் வச்சுட்டு வரோம். அதாவது டிவிகே சார்பில் தமிழக முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தா தலைவர் விஜய். இப்போது இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ முதல்வர் வேட்பாளர் யாராக இருக்கும்? அப்போ நம்மளை நம்பி வரவங்களுக்கு தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னோம். சப்போஸ் இப்போ என்டிஏவில் போய் இணைகிறோம் அப்படின்னா அப்போ முதல்வர் வேட்பாளர் யார்? விஜய்க்கு என்ன ஒரு பதவி தருவாங்க? இது எல்லா கேள்வியும் நம்ம முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தாவேக்கா மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்கிட்டையும் கலந்துரையாடல் நடந்திருக்கு. புஷி ஆனந்த் அவர்கள் பேசியிருக்காரு. அதில் நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் கூட்டணிக்கு போகிறதுனாலும் போகலாம், இல்லை கட்சி மேலிடம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் விஜய் கிடையாது. நம்மளால் அவரை முதலமைச்சர் ஆக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இத்தனை கட்சிகள் இருக்கும்போது புதுசாக வந்த நம்ம கட்சியை எப்படி அவங்க முதல்வர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கான டிமாண்ட்ஸ் போயிட்டுருக்குதா அப்படின்னு நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும். அது மட்டும் இல்லை, இப்போ நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு தலைவரை வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக இன்றைக்கே அவர் டெல்லி கிளம்புறாரு. இதுவுமே ஒரு பெரிய பேசு பொருளாக தான் இப்போது சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்குது. எதுக்காக முன்னத்த நாளே போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி தாவேக்கா என்டிஏ கூட்டணியோட இணையணுமா இல்லை தனித்து போட்டியிடணுமான்னு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.